25வது மனிதத்தின் வயது 15ஐ விட குறைந்த ஒற்றை. 15ஐ விட குறைந்த ஒற்றை எண்கள் 1, 3. 15ஐ விட குறைந்த ஒற்றை எண்கள் 1, 3, 5, 7, 9, 11, 15. 15 வராது. இந்த 15ஐ விட குறைஞ்ச எண்கள் 15 வராது. ஸோ மனிதனுடைய வயது இதில் இந்த 7 நம்பரில் ஒன்றாத்தான் இருக்கணும். அவனது வயதை விட 1 கூடிய எண் 5இன் மடங்கு. இதில் ஏதோ ஒன்று தான் அவற்ற வயது. இதோட ஒன்றா கூட்டினா வர்ற எண் 5இனுடைய மடங்கு. இதோட ஒன்றா கூட்டினா 2 தான் வரும், அது 5 மடங்கு இல்லை. 3ஓட ஒன்றா கூட்டினா 4 வரும், அது 5 மடங்கு இல்லை. 5ஓட ஒன்றா கூட்டினா 6 வரும், 5 மடங்கு இல்லை. அதே மாதிரி 7ஓட ஒன்றா கூட்டினா 8, அது 5 மடங்கு இல்லை. 9ஓட ஒன்றா கூட்டினா 10. 9 + 1 10. இது 5இனுடைய மடங்கு எழுதலாம். 5 தர 2 2 வரும். வயது 9 இருக்கும். வயதோட 9ன்றது ஒரு ஒற்றையன், 15ஐ விட குறைஞ்சது. வயதோட ஒன்றா கூட்டினா வாரது 10, 10 5இனுடைய மடங்கு. அவை விடை சி. 26வது பிரவீன் மற்றும் பவானி ஒரே எண்ணிக்கையிலான மாவுகளை கொண்டு. இது பிரவீன், இது பவானி. 2 பேரும் ஒரே எண்ணிக்கையிலான மாவுகள் வச்சு. இப்போ பவானி பிரவீன் தனது 3 மாவுகளை பவானிக்கு கொடுக்கும். இவர் 3 கொடுக்குவார். கொடுத்தா பவானிக்கு 3 கூட போகும். அவன்கிட்ட இருக்கிற மாவுளை விட 3 கூட போகுது. இவருக்கு 3 குறைய போகும். பிரவீனுக்கு 3 குறை. கேள்வி பவானி பிரவீனை விட எத்தனை மாவு கூடுதலாக வைத்திருப்பார். ஸோ பவானிட்ட இருந்ததை விட இப்போ 3 கூட இருக்கும். பிரவீன்கிட்ட இருந்ததை விட 3 குறைஞ்சிருக்கும். ஆகவே மொத்தமாக அவ 3 சக 3 6 கூட வச்சு. விடை 6 டி. அடுத்தது 27வது. கேள்வி. இந்த படத்துல கங்காரு எங்கே இருக்கு? அது வட்டத்துக்கு உள்ளே, இந்த வட்டத்துக்குள்ள இல்லை கங்காரு. ஆகவே வட்டத்துக்கு வெளியில கங்காரு இருக்கு. வட்டத்துக்கு உள்ளே என்று இருக்கிறதால இதுக்குள்ள ஏ, பி குள்ள, அதே மாதிரி ஏயும் பியும் புள்ள. அடுத்தது கங்காரு சதுரத்துக்குள்ள தான் இருக்கு. சதுரம் இங்கா முடியும். சதுரத்துக்கு உள்ள இருக்குது, கோணத்துக்கு உள்ளே இருக்கு. வட்டத்துக்கு வெளியிலாம் இருக்கு. கோணத்துக்கு உள்ளே இருக்குது, சதுரத்துக்குள்ள இல்லையாண்டு இருக்குது. இதுவும் முக்கோணத்துக்குள்ள இல்லையாண்டு இருக்கிறதால டியும்பல். விட சரியான விட சதுரத்துக்குள்ளேயும் முக்கோணத்துக்குள்ளேயும் உள்ளது, ஆனால் வட்டத்துக்குள்ளே. விடை சி. 28வது கேள்வி. ஒரு சாக்லேட் பார் இருக்கான் சீத்தாட்ட. அது செவ்வக வடிவம். அவ அதை 5 சிறிய சதுரங்களை கொண்ட ஒரு முழு நிறையை நிறை. ஒரு நிறைய 5 சதுரம் இருக்க ஒரு முழு நிறையா அதை உடைக்கிறார். 5 பாக்ஸ் இதை உடைக்கிறார். ஸோ இந்த நிறை இதில் இருக்கிறது 5 சதுரம் ஒரு நிறையில. மீதமுள்ள சாக்லேட் பார் 35 சிறிய சதுரங்களை கொண்டது. ஸோ இது 5 இவ்வளவும் 7 இருக்கு. இப்படி இருந்தால் 7 5ஆல் பிரிக்கினா தான் 35. 2 3 4
ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. ஸோ 7 நிறை இன்னும் இருக்காது. இப்படின்னா 7 5 35 இருக்கும். சாக்லேட் பாரில் உள்ள சதுரங்கள் கேட்டுக்க. அவை மொத்தமாக 8 நிறை இருக்குது, 5 நிழல் இருக்குது. ஆகவே 40. 5 40, விடை வந்து 40 டி. 29வது கேள்வி. 3 4 5 மற்றும் 6 என்ற இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய 2 இலக்க எண்களின் கூட்டல். சாத்தியமான கூட்டுதல் மிகப்பெரியது என்று கேட்டுக்கிறேன். அதாவது 2ஆம் இலக்கம், 2ஆம் இடம், இது 3ஆம் இடம், 2ஆம். 2ஆம் இடம் வந்து 10னுடைய மடங்கு. ஆக அதில் நாங்கள் பெரிய இலக்கத்தை போட்டால் தான் பெரிய நம்பர் வரும். நான் 1ல் 6 மற்றதில் 5 போடுறேன். மாறி 5 6ஐயும் போடலாம். மற்றதில் இங்கே 3 இங்கே 4 போடலாம், அல்லது 4 3 இங்கே 4 இங்கே 3 கூட்டினவன்டா 4 3 7, 6 மணி 11, 111. ஸோ விட வந்து 117 தான் இதனால் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய. 2ஆம் இடம் வந்து 10ஆம் இலக்கத்தை குறிக்கிறது. இது 10ஆம் இடத்துக்கானது. ஆகவே அதில் பெரிய இலக்கத்தை போகும். இப்படியான தான் பெரிய எண் வரும். விட வந்து 117. 30வது பண்ணை ஒன்றில் உள்ள கோழிகளின் மற்றும் முயல்களின் எண்ணிக்கை 25. டோட்டலாக 25. கோழி ஹெச் என்னென்று போடுவோம். முயல் வந்து ரேபிட். ரெண்டையும் கூட்டுத்தொகை வந்து 25. அவற்றினுடைய கால்கள் என்ற கூட்டுத்தொகை வந்திருக்கு. கால், அதாவது கோழியினுடைய கால் ப்ளஸ் முயலினுடைய கால், ரெண்டுன்ற கூட்டுத்தொகை 86. ஸோ உங்களுக்கு தெரியும், கோழிக்கு 2 கால், முயலுக்கு வந்து 4 கால். ஆகவே நாங்கள் வந்து ரபி கோழிகள் எத்தனை என்றதான் கேள்வி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோழி இருக்குன்னு வைப்போம். மொத்தமாக 25 இருக்கிறதால ஒரு கோழி இருந்தால் 24 ரபிட் இருக்கும், முயல் இருக்கும். அவை கால்கள் எண்ணிக்கை எவ்வளோ வருமெண்டா, ஒரு கோழிக்கு 2, அவை 1 தர 2 2. ஆக 24 தர 24 முயலுக்கும் 4 கால் படி 24 தர 4, 24 தர 4. அது வந்து நாங்கள் 16, 4 2 8 9, 98 கால் வரும். ஆனால் கேள்வியில் வந்து 86 கால்னா இருக்குங்க. அவை இது பிழையானவன் சார். 2வது 2 கோழி இருந்தால் 23 ரபிட் இருக்கும். அதுக்கு பார்த்தா 2 தர 2 4 கால் கோழிக்கு. ரபிட் முயலுக்கு 23 தர 4, 23 தர 4 92. ஆகவே 92 96, மொத்தமாக 96. கேள்வி 46. ஆகவே அதுவும் வராது. ஸோ இதில் பார்த்தோம்னா 2 குறையும். அப்படியே அடுத்ததுக்கு இன்னும் 2 குறையும், 94 காலண்டு வரும். அதுக்கு அடுத்த பிறகு பார்த்தோம்னா 92. அவை 2 2 குறைஞ்சிட்டு வருது. நாங்கள் வந்து கோழிகளினுடைய எண்ணிக்கை ஒன்றொன்று கூட்டை. ஆகவே இங்கே போய் அடுத்தது 7வது 7 கோழியை போட்டோம்னா 18. இதுக்கு கால்கள் எண்ணிக்கை 7 14. பால் கோழிக்கு வரும் 7 தர 2, சக 18 தர 4, 72. ஆகவே கூட்டினா 22 சக 14 86. ஆகவே தான் சரியான விடை. கேள்வி பண்ணையில் உள்ள கோழிகள் எண்ணிக்கை, விடை வந்து 7.
ஆகவே இந்த 20 தான் இந்த 10 கடைசி 10 ஹார்ட் கொஷின். இவ்வளவு தான் SLMC 4 2023 கேள்வி.